ஆண்டவருக்கு கடன் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். நீதிமொழிகள் 19:17. எவ்வளவு ஒரு பாக்கியம்! வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்கின்றோம். எப்பொழுது? ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது. அவர் நாம் கொடுத்ததை அப்படியேவா திரும்பி கொடுக்கப் போகின்றார்? நிச்சயம் நம்மை அபரிமிதமாக அவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர். அதை உறுதிப்படுத்தும்படியாக மத்தேயு 25:40 மிகச் சிறியோராகி என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். நம்மால் முடிந்த அளவிற்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம். உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்புபவர்களுக்கு உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். மத்தேயு 5:40 என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயம் நாம் மற்றவர்களுக்கு மனம் கோணாமல் உதவுவோம், ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். வழியிலே அனாதையாய் கிடந்த ஒரு மனிதனை பார்த்து மனதுருகினான் ஒரு செல்வந்தன். தன்னுடைய பையை பிரித்து அதிலிருந்து 10,000 ரூபாயில் 9,000 ரூபாயை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஏழை மனிதன் கொடுத்த செல்வந்தரை நைய புடைத்து மீதமிருந்த 1000 ரூபாயையும் எடுத்துக்கொண்டான். ஆம், ஆண்டவர் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து சம்பாதிக்கவும் கிருபை அளித்திருக்கின்றார். அதில் ஆண்டவருக்குரியதை அவருக்கு கொடுக்காமல் விட்டால் அது எவ்வளவு பெரிய வஞ்சனை! உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள். மார்க் 16:15 என்ற மகத்தான வேலையை நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே இந்த வேலைக்கான, அதாவது ஆண்டவரின் வேலைக்காக நாம் பணத்தை செலவிடும் பொழுது நிச்சயம் நம் ஆண்டவர் மல்கியா 3:10 சொன்னபடி வானத்தின் பல கனிகளையும் திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் வாக்குமாறா தேவன். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் ஆண்டவருக்கென்று ஒரு தொகையை எடுத்து வைப்போம். அதை அவரது வேலைக்காக செலவழிப்போம். அந்த பணத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவலாம், விவிலியம் வாங்கி கொடுக்கலாம், ஆண்டவரின் வேலையை உத்தமமாக செய்பவர்களுக்கு கொடுத்து உதவலாம். அதிக ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் அதிகமாக கொடுக்க வேண்டும். கோழியை வெட்டி சமைக்கும் பொழுது அதில் பச்சை நிறத்தில் உள்ள பித்தை எவ்வளவு கவனமாக எடுத்து எறிகின்றோம். ஏனென்றால் அதை எடுக்காவிட்டால் அது முழு கோழிக்கறியையும் நாசமாக்கிவிடும். அதே போல்தான் நாமும் ஆண்டவருக்காக பணம் எடுத்து வைத்து செலவழிக்கவில்லை என்றால் முழு வருமானமும் பாழாய் போகும். ஆகவே ஆண்டவருக்கு கொடுப்பதில் அசட்டையாயிராமல் அதிகமாய் செலவழிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். அன்பானவர்களே, இந்த மாதம் நாம் மல்கியா 3:10 சொன்னபடி ஆண்டவர் சொல்லுகின்றாரே, என்னை சோதித்து பார் என்று. அதுபோல நாம் ஆரம்பிக்கலாமே. இந்த மாதம் சம்பளம் வந்தவுடன் ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன், இந்த பணத்திலிருந்து நான் அதை செய்வேன் என்று சொல்லி எவ்வாறு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஏவுகின்றாரோ அந்த பணத்தை எடுத்து தனியாக ஒரு கவரில் நாம் வைத்தோம் என்றால் நிச்சயம் அந்த கவரில் இருந்து நாம் அவர்களுக்கு, யாராவது ஏழைகளுக்கு உதவி செய்ய நம்மால் முடியும். அப்படி உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து நம்மை இன்னும் அதிகமாக நாம் மற்ற தேவைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை பெருக பண்ணுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நாம் செய்து பார்ப்போம். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக இருக்கின்றபடியினால் பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஜெபம் செய்வோம். ஏழைகளின் நம்பிக்கையே, உம்மை புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். எங்களுக்கு இருக்கும் அனைத்து பொருட்களும் செல்வங்களும் நீர் எங்களுக்கு தயவாய் கொடுத்தது என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களை சுற்றியிருக்கும் வறுமையில் உள்ளோருக்கு பகிர்ந்து கொடுத்து உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய மனதை எங்களுக்கு தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.